மன்னி. வா காந்திமதி, உட்கார். நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் ஊருக்கு புறப்படத்தான் வேண்டுமா? சீக்கிரமா? இங்கு வந்து 10 நாட்களுக்கு மேலாயிற்றே. திருமலையில் எல்லாம் போட்டது போட்டபடி வந்திருக்கிறேன். உன் அண்ணாவும் புறப்படு என்றார். மறுவார்த்தை பேச முடியுமா? சரி என்று கிளம்பி வந்துவிட்டேன். நான் ஒன்றும் சாதாரண விஷயத்திற்காக உங்களை புறப்பட்டு வர சொல்லவில்லையே. ஆமாம் ஆமாம், கோவிந்தனின் புண்ணியாக வசனத்திற்கு வந்த நாங்கள் கோவிந்தன் கண் திறக்கவில்லையே என்ற வேதனையால் திருமலை பெருமானிடம் பிரார்த்தனை செய்ய திருமலைக்கு திரும்பச் சென்றோம். ஆனால் திருமலைக்கு பெருமாளை சேவிக்க வந்த யார் மூலமாகவோ உன் அகத்துக்காரர் கோவிந்தன் கண் திறந்து விட்டான் என்ற செய்தியை சொல்லி அனுப்பியதும் அடுத்த நிமிடமே திருவேங்கடநாதனுக்கு நன்றி கூறி இங்கு திரும்பி வந்துவிட்டோம். என்ன ஆச்சரியம் காந்திமதி! அண்ணன் ராமானுஜனைத்தான் முதலில் பார்ப்பேன் என்று எவ்வளவு பிடிவாதமாக இருந்திருக்கிறான் கோவிந்தன். அதுதான் மன்னி சொல்கிறேன். எத்தனை துக்கத்தில் இருந்த நமக்கு எப்படிப்பட்ட மகிழ்ச்சி இது! இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காகவாவது நீங்கள் இன்னும் 1 வாரம் இருந்துவிட்டு போகலாமே. மகளாச்சி, இது கொல்லையில் காய்ந்து கொண்டிருந்தது. கொடியில் காய போடும் போதே நினைத்தேன் இதை மறக்காமல் எடுத்து வைக்க வேண்டும் என்று. ஆனால் மறந்துவிட்டேன். சரி, அதை விடுங்கள். உங்கள் தங்கை என்ன சொல்கிறாள் என்று கேட்டீர்களா? என்ன சொல்கிறாள்? நீங்களே சொல்லுங்கள் அண்ணா. நீங்கள் இங்கே வரும்போது நிலைமை எப்படி இருந்தது? ஒருவருக்கொருவர் சிரித்து பேசிக்கொள்ள கூட முடியாமல் மனத்தில் எப்படி பாரம் அழுத்திக் கொண்டிருந்தது. கோவிந்தனுக்கு நிலைமை சரியான பின்தானே எல்லோருக்கும் மூச்சே வந்தது. முக்கியமாக பெரிய பிராட்டியும் மாப்பிள்ளையும் எப்படி வாடி போயிருந்தார்கள். மாப்பிள்ளை எவ்வளவு கலகலவென்றிருப்பார். 1 வாரமாய் அவரிடமிருந்து பேச்சே இல்லையே. வாஸ்தவம் தான் காந்திமதி. நாம் வெளியிலிருந்து ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அவர்கள் உள்மனதில் இருக்கும் சோகத்தை நம்மால் உணர முடியாது. இப்போதுதான் குடும்பம் பழையபடி கலகலவென்றிருக்கிறது. இந்த சந்தோஷமான நேரத்தில் இன்னும் 1 வாரம் இருந்துவிட்டு போகலாம் என்றேன். அம்மாடி, நீ சொல்வது 100க்கு 100 சரிதான். குழந்தை கண் திறக்காததனால் அடித்துக் கொண்டிருந்த சோகம் திருமலை வாசனை அடிக்கடி நினைக்க வைத்தாலும் அந்த சோகம் விலகிய பிறகுதான் தீர்த்த கைங்கரியத்தை இன்னொருவரிடம் விட்டுவிட்டு வந்துவிட்டோமே என்ற எண்ணத்தை மேலோக செய்திருக்கிறது. வெளியே சொல்லாவிட்டாலும் இதோ இவளுக்கும் அப்படித்தான் இருக்கும்.